வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வில். நம்ம வீட்டில் சமையலறை அப்படிங்கிறது பசியை போக்குறதுக்கு மட்டும் இல்லை, பிணியை போக்குறதுக்கு தான். அதனால தான் கை வைத்தியம் அப்படிங்கிற ஒரு முறையே வந்தது. இப்போ நம்ம எப்படி கடுகு, கொத்தமல்லி, ஜீரகம் இந்த மாதிரியெல்லாம் சமையலுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி வைக்கிறோமோ, அதே மாதிரி சில பொருட்களை மட்டும் நம்ம வீட்டில் ஸ்டாக் பண்ணி சமையலறையில் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஏதாவது சின்ன சின்ன பிணிகள் வரும்போது அதை வச்சே நீங்கள் நம்ம வீட்டிலேயே ஈஸியாக சரி பண்ணலாம். அதனால தான் இந்த கை வைத்தியம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அந்த வகையில் பார்த்தோன்னா, நான் இன்றைக்கி ஒரு 4 பொருளை சொல்கிறேன். இதே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, திடீர்னு ஒரு காய்ச்சல், தலைவலி, தலைபாரம் இந்த மாதிரி வந்ததுன்னா, ஒரு சின்ன கஷாயம் டீ மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு உடனே அது ஒரு ரிலீவ் ஆகும். உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க. அந்த 4 பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதிமதுரம், சித்தரத்தை, தாளிசப்பத்திரி, திப்பிலி. இந்த 4ஐயுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. திடீர்னு யாருக்காவது காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரி வந்ததுன்னா, இந்த 4ல இருந்துமே 2 கிராம் எடுக்கிறீங்க. லேசாக தட்டி கொஞ்சம் போட்டு 2 டம்ளர் தண்ணி 400 மில்லி வச்சு 200 மில்லியை வற்ற வச்சுக்கோங்க. ஆறினோடனே வடிகட்டி அதில் கொஞ்சமாக தேன் கலந்து கொடுத்துட்டிங்கன்னா போதும். உடனே அவங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இதை ஒரு காலையில் சாயங்காலம் ஒரு 3 நாள் கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு அந்த இம்யூனிட்டி பவர் நல்லா பூஸ்ட் ஆகி எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரி நான் நம்ம வீடியோவில் நிறைய கை வைத்தியம் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டிப்ஸ்ன்னு சொல்கிறது பழைய காலத்தில் நம்ம சொல்லக்கூடிய கை வைத்தியம்னா எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது, ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பல நேரங்களில் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான சித்த மருத்துவ குறிப்புகளுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள்.